சிக்கனோட விங்ஸை எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர் தூள், உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மைதா, கார்ன்ஃப்ளோர் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியையும் தெளித்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மேரினேட் ஆகிறதுக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆயிலில் அதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஆகும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாது. அது வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான சாஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். ஸோ சாஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு ஆயிலை பேனில் விட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு இருந்துச்சு, அந்த பூண்டையுமே நல்லா பொரியிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு கெச்சப் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், கெச்சப்பை போட்டு நம்ம நல்லா குக் பண்ணுறோம். கெச்சப்க்கு அப்புறம் 1 by 1 சோயா சாஸ் தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேன், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் வினிகர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா அது ஒரு சாசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணுறோம். அது அப்படியே திக்காயிட்டே இருக்கும் சிம்மில். மறுபடியும் இந்த சிக்கன் பீசஸை ஹையில் வச்சு அதுக்குள்ளே போட்டு நம்ம சோகால்ட் அந்த கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் அதை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சாஸில் சுட சுட எடுத்து போட்டுட்டு அந்த சாஸ் இருக்கிற பேனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெள்ளை எள்ளு அண்ட் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் கொரியன் ஃப்ரைட் சிக்கன்.